ஜாப்க்கு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்களா? அதாவது எஸ்எஸ்சி ரயில்வே ரெண்டையும் வந்து ஃபுல்லாக கம்பேர் பண்ணி இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ஒரு 10th +2 இல்லை ஒரு டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எஸ்எஸ்சி ரயில்வே ரெண்டையும் கம்பேர் பண்ணி வந்து நான் சொல்கிறேன். உங்கள் ஆப்ஷன் பேஸில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரெண்டுமே ஒரே டைமில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியா ரயில்வேவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது உங்கள் ஆப்ஷன் பேஸில் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தோம்னா எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் ரயில்வேவாக இருக்கட்டும் ரெண்டுக்குமே 10th எலிஜிபிள் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு 10th முடிச்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரியான வேகன்சி இருக்கும். +2 முடிச்சிருந்தா அப்படின்னா அதுக்கு தகுந்த வேகன்சி இருக்கும். டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக இருக்கும். சப்போஸ் ப்ரொஃபஷனல் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, டெக்னிக்கலாக ஒரு போஸ்டிங் போகணும் அப்படின்னா அதுக்கு தனியாக வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து முக்கியமாக எஸ்எஸ்சியா ரயில்வேவா இந்த கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா ஒரு 10th முடிச்சவங்கலேருந்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இது. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 10th மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ரயில்வே ரெண்டுலேயும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஜாப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் MTS அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. இதுவே வந்து ரயில்வே பொறுத்தவரையும் குரூப் D அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ குரூப் D அப்படின்னா 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் என்ன ஃபேக்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அசிஸ்டன்ட் லெவலில் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. பட் எனக்கு அதுவே போதும், அவ்வளோதான் வந்து எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, நான் சீக்கிரமாக கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக 10th பேஸில் இந்த MTSும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்சியில் வந்து வர இல்லை ரயில்வேலேருந்து வர குரூப் Dயும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் கடைசியாக வந்து நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் போஸ்டிங் ப்ளஸ் எலிஜிபிள் மட்டும் ஃபஸ்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் +2 எலிஜிபிளில் வந்து இருக்கேன், ஒரு +2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா +2 பேஸில் ரயில்வேல வந்து NTPC அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் வந்து ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளர்க்கு, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளர்க்கு, லோயர் டிவிஷன் கிளர்க்கு, இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இதே NTPC வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிராஃபிக் அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரி வந்து போடுவாங்க உங்களுக்கு. ஸோ இதே NTPC +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். +2 முடிச்சவங்களுக்கான வேகன்சியும் இருக்குது, டிகிரி முடிச்சவங்களுக்கான வேகன்சியும் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் NTPC பற்றிய வீடியோ. ஸோ இதான் வந்து +2 முடிச்சவங்களுக்கான ட்ரை பண்ணக்கூடிய எக்ஸாம். இதுவே வந்து நான் 10th தான் முடிச்சிருக்கேன், நான் ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கேன், என்னால் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வேல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்குது. ரயில்வேலேருந்து ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வருது. பட் உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கம்பல்சரியாக ஹைட்டு வெயிட்டு இதெல்லாம் பார்ப்பாங்க கம்பல்சரியாக. மேலுக்கு தனியாக வேகன்சி, ஃபீமேலுக்கு தனியாக வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா GD கான்ஸ்டபிள் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்குது. அதாவது ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள் அப்படிங்கிற வேகன்சி இருக்குது. இதுக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். பட் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்களா, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லாம் இருக்கா அப்படிங்கிறத கம்பல்சரியாக பார்ப்பாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் டிகிரி மட்டும் வச்சிருக்கேன், நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் CGL அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. +2 முடிச்சவங்க எஸ்எஸ்சியில் CHSL அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு உங்களுக்கு, ரீசெண்டாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். சப்போஸ் நான் மென்ஷன் பண்ண ஏதாவது எக்ஸாம் பற்றிய வீடியோ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கும், உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ CHSL அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிம்பாங்க. +2 முடிச்சவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். CGL பொறுத்தவரையும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஒரு 95% மேலே இருக்க போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடிச்சவங்க தான் எலிஜிபிள். பட் ஒரு சில போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய போஸ்டிங் இருக்குது உங்களுக்கு. அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆடிட் ஆஃபீஸர், JSO, இந்த மாதிரி ஒரு சில போஸ்டிங் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு மட்டும் குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க இல்லை குறிப்பிட்ட டிகிரிக்கு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் 95%க்கு மேலே இருக்க போஸ்டிங்க்கு எனி டிகிரி முடித்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் SSC CGLக்கான உங்களுக்கு எலிஜிபிள் உங்களுக்கு.
ஏஜ் லிமிட் பொறுத்தவரையும் 21லேருந்து 28 வரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ஏஜ் லிமிட்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் ஜேஇக்கான எக்ஸாம் இருக்குது, ஆர்ஆர்பி பொறுத்தவரையும் ஜேஇக்கான எக்ஸாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிவில் இந்த 3 இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும்தான் ட்ரை பண்ண முடியும். இதுவே வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ முடிச்சவங்களும் அந்த போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணலாம். பட் டிப்ளமோக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. பட் ரயில்வே பொறுத்தவரையும் இது கீழே மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்குது ஜூனியர் இன்ஜினியர் கீழே. ஸோ ஐடி ஆஃபீஸர், ஜூனியர் இன்ஜினியர், டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து சிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும், அதாவது கெமிக்கல் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான ஒரு சிங்கிள் டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஸோ அதான் வந்து எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதிலே வந்து நான் ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கேன், ஏஜ் லிமிட் ஒரு 25 இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இந்த ரன்னிங் ஜம்பிங் இதெல்லாம் என்னால் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்எஸ்சியில் உங்களுக்கு வந்து சிபிஓஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வருது, சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷனோட எஸ்ஐக்கான வேகன்சி வருது உங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐக்கான வேகன்சி வருது உங்களுக்கு, சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி உங்களுக்கு. இதுக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க, ப்ளஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம போஸ்டிங் எலிஜிபிள் இது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ரயில்வே இல்லை எஸ்எஸ்சி எதில் எலிஜிபிள் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஒரே டைமில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஏன்னா எஸ்எஸ்சி ரயில்வே இது மட்டும் இல்லாமல் பேங்க் ஜாப் கூட வந்து நம்ம சேர்த்து வந்து சொல்லலாம். உங்களுக்கு 70% மேலே சிலபஸ் காமனாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி எஸ்எஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டயர் 1 டயர் 2 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ரயில்வே பொறுத்தவரையும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே ஆன்லைன் பேஸ்ட் எக்ஸாம் தான் உங்களுக்கு. உங்களுக்கு சிலபஸ் பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே ரீசனிங் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ஆப்டியூட் டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க, ஜென்ரல் சயின்ஸ் இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரி டாபிக் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் வரும் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இடத்துல இங்கிலீஷ் டாபிக் கூட வரும் உங்களுக்கு. ஸோ மெயினாக அவரேஜாக இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தால் ரெண்டுலேயுமே கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு. சப்போஸ் நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் டெக்னிக்கல் டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கம்பல்சரியாக எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ரயில்வேவாக இருக்கட்டும், பேங்க் ஜாப்பாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரீசனிங் ஆப்டியூட் கம்பல்சரியாக வரும் உங்களுக்கு. எஸ்எஸ்சி ரயில்வேல ஜென்ரல் சயின்ஸ் கம்பல்சரியாக வரும், அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸும் கம்பல்சரியாக வரும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு அளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாவே எஸ்எஸ்சி ட்ரை பண்ணும்போதே பேங்க் ஜாப்க்கான வேகன்சி வருது அப்படின்னா ஒரு அட்டம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை பேங்க் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரயில்வேக்கான வேகன்சி வருது அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரை பண்ணால் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து யோசித்துக்கங்க. டெக்னிக்கல் அப்படின்னா டெக்னிக்கல் மட்டும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கங்க நீங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த ஜாப் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரே மாதிரி பேட்டர்ன் இருக்க கவர்மெண்ட் ஜாப் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட் ஒர்க் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக எஸ்எஸ்சியா ரயில்வேவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் தான். ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண ஜாப்ஸ் தான் உங்களுக்கு. எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதாவது மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷனில் வேகன்சி ஃபில் பண்ணி தரவங்க தான் எஸ்எஸ்சி உங்களுக்கு. ஸோ ரயில்வே பற்றி நான் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் பண்ண ஜாப்ஸ் தான். சேலரி வைஸ் அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓரளவு நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டியும் இருக்கும், ஒர்க் பேலன்ஸும் ஓரளவே நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா மேபி உங்களோட லக் ப்ளஸ் ஹார்ட் ஒர்க் பேஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ எஸ்எஸ்சியா ரயில்வேவா இந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்காவது இந்த மாதிரி டேட்டாலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.